இல்ல முதல்ல சில விஷயம் மைண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இவனுங்கள மாதிரி ஆளுங்க என்ன தெரியுமா, அந்த ப்ரிப்பேர் பண்றதே விட்டுருவானுங்க. ஆனா தெரியல எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு. மாஸ்டர் 2 வந்தா நல்லா தான் இருக்கும். ஜேடி கேரக்டர் வச்சு. அதான் இல்ல இந்த மாதிரி யோசிக்க வைக்கிறான்ல, அதுதான் இல்ல அப்படி பார்த்தா. இல்ல ஒரு நிமிஷம், இதே ட்விட்டர்ல போயிட்டு தெரி 2 மெர்சல் 2ன்னு போட்டு பாருங்க, சத்தியமா இருக்கும். ஏன் தெரி 2லாம் அட்லி வந்துட்டு ஸ்டேஜ்ல சொன்னான் தெரி 2 எடுக்க போறான்னு. ஏன் முருகதாஸ் வந்துட்டு துப்பாக்கிட்டு ஸ்கிரிப்டை விஜய் கிட்டே சொல்லிட்டான். ஸ்கிரிப்டே சொல்லிட்டாங்க. நம்ம ஆளு பார்ட் 2 அதான், அதாவது பார்ட் 2 தான். அப்ப என்னவோ தெரியல, நம்ம ஆளுக்கு அந்த மைண்ட்ல பார்ட் 2ன்றது நல்லா இதுவாகுதா எனக்கு தெரியல. சிங்கம் புதுசு இது மாஸ்டர் 2ல வந்து செமையா இருக்கும். என்ன கேட்டா இல்ல ப்ரோ, லியோ 2 நீங்க எடுத்தா அதான் ஒரு லாங் இது கண்டிப்பா இருக்கும் என்ன கேட்டா. ஏன்னா டீட்டெயில் அதிகமா காமிக்கலாம், ஏதாவது கதை அதிகமா இருக்கும் என்ன கேட்டா. இது ஈஸியா வந்துட்டு கட்டுக்கதா இருக்கிறதுல அதிகமா கதை வச்சு விடலாம். மாஸ்டர் வந்துட்டு இன்னொரு ஆக்ஷன் கூடமா வரும், அது மாஸ் கமர்ஷியலா இருக்கும். ஆனா இதுல சோகம் என்னன்னா ரெண்டுமே வராது, ரெண்டுமே நடக்காது. விஜய் லாஸ்ட் படம் ஜனநாயகன் தான், மூடிக்கிட்டு உக்காருங்கடான்னு தான் சொல்லும் போல இருந்தது. அவனுக்கு இஷ்டத்துக்கு கதை எடுத்து பிள்ளைக்கு கொடுக்க பக்தியில் ஆட்டுக்காரிக்கு 500ன்ற மாதிரி கைதி 2 ரோலாக்ஸ் ரொம்ப நாளா ஒருத்தன் கட்டிட்டு இருக்கானுங்க. கரண்ட் ஸ்கிரிப்ட் அதே எழுதல, அதையே இது பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். கூலியாக அடிக்கிறான். வேற என்ன சொல்றது, வேற யாரும் பாப்பான் கூலியை பத்தி பேசுறான், இதைய பத்தி பேசுறியா? இல்ல திரும்பவும் சொல்றேன், அவன் இந்த அவனுக்கு அடுத்து இன்னொரு சக்சஸ் வரணும்ன்றதுனால தான் வந்துட்டு இது பேசினுறான் கூலிக்காக. எல்லாருக்கும் தெரியும். இல்ல மேல ஒரு மீம் போடுற, மேல ஒரு மீம் போடுறோம் பாரு, லியோ 2 மாஸ்டர் 2 இன்னும் எல்லாம் இருக்கு. கூலி மதிச்சு எவனாலையும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி. முதல்ல இல்ல இதுல ஹைலைட் என்ன, அவன் 10 படம் பண்றேன்னு சொல்லியிருப்பான். அந்த 10 மேலேயே அவன் கதை விட்டுருப்பான் தெரியுமா மாஸ்டர். அது எண்ணி பார்த்தாலே அதுல உனக்கு லாஜிக் தெரியும். இந்த 2ல சேர்த்து 10 மேல போகுது. அலெக்ஸ் இருக்கிற டைரக்டர்லயே என்னை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன் தான் ஆளு. ரொம்ப எகத்தாளா அது மாதிரிலாம் இருக்கிற ஆள் கிடையாது. என்னன்னா நீ என்ன ரைட்டப்போ அதை மட்டும் பேசு, கொஷின் கேட்கறன்றத நீ அதுக்கேற்ற மாதிரியான பதில் சொல்லாது, அதை மட்டும் தவிர்த்துக்கினா நல்லா இருக்கும். ஏன்னா எந்த கொஷின் கேட்டாலும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஐடியா இல்லை என்னன்னு தெரியல பார்த்துக்கலான்னா கூட ஓகே தான். அந்த கொஷினுக்காக நீ சமாளிக்கின்றது. அதாவது இல்ல அவன் என்னைக்குமே இல்லன்னு சொல்ல மாட்டான், ஞாபகதா. அஜித் ஏன் இவ்வளவு இல்ல ஒரு நிமிஷம் நடுவுல ஞாபகதா, அஜித் கிட்ட படம் பண்ற கேட்டு விட்டானுங்க நடு ரோட்ல. அவன் என்ன பண்ண முடியும், அவன் என்னத்தமா சொல்லியிருக்கான், ஆமா எனக்கு ஆசைன்ட்டான். ஆமைங்க அது தூக்கின்னு தெரிஞ்சா எனக்கு தெரியுமா போட்டு மாமே, அவ்வளவுதான் ஒரு காம்பினேஷன். அதான் வாய்ஸ் சும்மா இருக்கு அது லோகேஷ். இந்த டாப்ல இருக்கிற டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா கொஞ்சம் பிசிக்கலா ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்டர் தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. டூப் வச்சு எடுக்கிறது, சும்மா நடக்கிறேன் ஸ்டைல் பண்றேன் அதை மட்டும் போதுன்ற ஆக்டர்ல ரஜினியை போட்டதுக்கு காரணம் என்னன்னா ரஜினி டூப் வைக்கல அவர் இல்ல சாரு, அங்க ரஜினி மட்டும் போடல, அது மல்டி ஸ்டார் படம், அது ப்ராஜெக்டா தான் பெருசா பண்ணானுங்க. அப்படியே வச்சுக்கலாம், மல்டி ஸ்டார் கூட வச்சுக்க. சப்போஸ் ரஜினி ஜெயிலர்ல மாதிரி நடக்க விட்டுட்டு மத்தவன எல்லாரும் ஆக்ஷன்ல இறக்க விட்டுறலாம். நாகார்ஜுனா ஏன் சொல்ல போனா சத்யராஜ் கூட எஃபர்ட் பண்ணி நல்லா அடிப்பான் ஃபைட்ல சொல்றேன். அது மாதிரிதான் வந்து என்ன பண்ண போறாங்களோ இன்னும் கூலி இன்னும் ஒண்ணு விட்டு வச்சுக்கிறான், இன்னும் நடக்குது பாக்கலாம். இல்ல முதல்ல இது நம்ம தான் எதுவுமே தொட தேவையில்லை, அது அதுவா போட்டோம் இதுவா பண்ணிட்டோம். அதான் சொல்றேன், இந்த சும்மா இல்ல முதல்ல அடிக்கிறன்ற பேரு மட்டும் இதான் நம்ம ஒரே நிமிஷம். அதுக்குள்ள டிஎல்ல பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா புஷியானது எல்லாரும் போட்டு கடிக்கிறானுங்க. அவர் ஏன் யாரு யோ புஷியானந்தா அண்ணனை அடிச்சு வாங்க கூட்டார் நினைக்கிறீங்களா? அந்த மனுஷன் எடுத்த முடிவு முதல்ல இல்ல இந்த போன்ல இல்ல, இந்த போன்ல 2 GB வேஸ்டா போகுதுன்னு ட்வீட் போடுற லூஸ் பசங்களாம் இது பண்ணாதானே, அசிசமா திட்டி விட்டுருவோம். ஏதாவது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ட்வீட் தரல, இந்த மாதிரி ட்வீட் கண்ணில் போடல. முதல்ல இல்ல போர் அடிக்குதுன்னு ஏன்டா திட்டுறீங்க, ஏதாவது தப்பானா எவன வேணா திட்டுங்கடா. நான் திரும்ப சொல்றேன், எவனா தப்பானா எவன வேணா திட்டு. போர் அடிக்குதுன்னு எவனா ஒருத்தன் தூக்கிதான் நம்ம சைட்லயே வந்துட்டு நம்ம சைடே போட்டு கடிப்பானுங்க பாய்த்தக்காரனாங்க. முதல்ல இந்த கேரளால இருந்து சில ஐடி இது பாத்தியா, ஐயோ இந்த ஒரு புண்டாமான ட்வீட் தான் ஸ்வீர் ஊத்துட்டேன்னு, சாரி கெட்டா இருந்துச்சு. பாஜக சிவாவா ஸ்பேஸ் பக்கா வாய்ப்பு யாருமே எனக்கு காட்டல. யாராவது வந்திருக்காங்களா? நான் யாரு வந்திருக்கேன் இல்ல கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் பக்கா வாய்ப்பு ஸ்பேஸ். நல்ல முன்ன வந்து அண்ணாமலைன்னா அப்ப யாரும் ஒருத்தன் நயினார் நாகேந்திர வர பிடிச்சி இல்ல யாருக்காவது ஸ்பேஸ் ஜம்ப் ஆகுறது இல்ல பக்கா வருது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸே அவன் ஒர்க் ஆகுது.
ஏதோ பீட மாதிரி இதுடா வந்தாலே மான்ஸ்டர். அதான் யா சனிய ஊருக்குள்ள நுழைச்ச மாதிரி. யார் பேர்ல வந்திருக்கான், யார் பேர்ல வந்திருக்கான்? ஹரிலி தெரிஞ்ச பையன் தான். ம். ஆனா உஷாரா இல்ல எவன் தெரிஞ்ச பையனா அவன் பேர்ல ஐடி கிரியேட் பண்ணு. ஒரு நாள் என் பேர்ல கூட வந்தான்னு கேள்விப்பட்டேன். எனக்கே ஒரு நாள் பார்க்கணும். இந்த இல்ல பாஸ் ஐடியில வந்தான் தெரியாதா? நான் கூட பாஸ் தான் வந்துச்சுன்னு குத்து விட்டேன். பார்த்தா ஆஹா எனக்கு வச்சிட்டான்டா. பார்க்கணும் இது கத்தி படத்துல அண்ணன் பாப்பார்ல இன்னொரு விஜய். எனக்கு தெரிஞ்சு இல்ல மான்ஸ்டர் நடுவுல டிபி மாத்தறனால தான் நோட் பண்ணாம இருக்கான். இதுலயே தெரிஞ்சேனத்துக்கு இல்ல சத்தியமா இந்த பேக் ஐடியில வருவான். இந்த ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணேன், இந்த நேம் நானே மாத்திட்டு சரி இது நல்லா இல்ல வேற மாத்திலாம் மேல ஸ்பீக்கர் கொடுக்குற நீயே அக்செப்ட் பண்ணல, ஏன் அவ்வளவு நேரம் கொடுக்காம இருக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் தெரியல போலன்னு சொல்லிட்டு இந்த நேமே மறுபடியும் மாத்தினேன். அப்பதான் இது எப்படிதான் இது எப்படின்னா நான் மறு வச்சுட்டு வரேன் அந்த மாதிரி கிடைக்குது. அதான் செக் இல்ல நேம் வேணா கொஞ்சம் நல்லா இல்ல நான் உள்ள இல்ல அக்கௌண்ட்லாம் நான் உள்ள செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். பக்காவாதி பக்காவாதி ஐடி என்ன கேட்டா 3-4 ஃபாலோவர் கூட நிறைய டைம் கொடுப்பேன். ஏன்னா அப்படி ஃப்ரெண்ட்ஸானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சில பேர்லாம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஏன் இப்ப விக்னேஷ் ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ நானும் ஃப்ரெண்டானோம்ல. இப்ப ஃப்ரெண்ட்ஸா இவ்வளவு தூரம் போயிருக்கலாம். மான்ஸ்டர் அவரு எனக்கு எப்படி தெரியுமா தெரியும்? அவரை பீஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அங்க 2-3 இதான் பீஸ்ட்னாலே தெரியல. சண்டை 2-3 ஆயிடுச்சு. அதான் படம் எப்படி ரிவ்யூ இது அவனுக்கு வலிமை வந்துச்சுல்ல, அது டிபேட் ஆயிடுச்சு. ஏன்னா நீ கேட்கறதுக்கே தகுதியெல்லாம் ஆச்சுங்கிறானுங்க. அப்ப டைம் பாஸோ ஏதோ சினிமா பட்டி ஒரு பையத்துக்கார இருப்பான் வடக்கு பையன். அவங்கிட்டே போய் ஏதாவது விக்னேஷ் ப்ரோ போயிட்டு இங்க வந்து நம்ம ஸ்பேஸ் அப்புறம் வராரு. நான் பேசினுக்கிறேன். அதான் அப்பெல்லாம் ஸ்பேஸ மரணமா இருக்கும். ஆனா இப்ப பேச முடியாது. அந்த மாதிரி அதான் சீஸ்மா தான் இருக்கும். அதான் அப்ப மேல வந்தாரு. அதான் விக்னேஷ் ப்ரோ மேல வந்துட்டு சொன்னாரு, ஏன்பா இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன இது வந்துட்டு இது பண்ணிட்டாருப்பா. நானும் அங்க போய் சண்டை போட்டிருந்தேன். அப்பெல்லாம் செம்ம சிரிப்பா இருந்தது. அப்போ ஒரு ஆமா மாட்டினா ஏன்டா பில்டிங் டு பில்டிங் பறந்த நாய் நீ தான் அசிங்கமா தான் செம்ம சிரிப்பா இருந்தது. நானே 25-30 தானே வந்தேன் ஃபாலோவர்ஸ்ல. இல்ல என்னைக்குமே இது ஸ்பேஸ் தெரியல. ஏன்னா இப்ப நான் ரீச் ஆகும்போது ஸ்பேஸ் எல்லாம் இது இருது முன்னாடி. நானு நிறைய ஐடி பாத்துருக்கேன். 10,000 15,000 எப்படி அவனுக்கு எல்லாம் இருந்திருக்கு. அப்படி அவனுக்கு எதனா கண்டென்ட் இப்ப போறானுங்களா நிறைய ரீட்வீட் இதுல ஃபாலோவர்ஸ் பத்தி ஒண்ணு சொல்றேன். என்னைக்குமே இல்ல என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். அந்த 9K அந்த 9.5 எடுத்துப்போம். 10K வர்றதுக்கு காட்டு கஷ்டமா இருக்கும். அது எந்த மாதிரி கஷ்டம்னா நீ இப்ப எவனா ஃபாலோ ஆகும் நீ என்ன அதாவது ஆகாத அமிர்த ட்வீட் போட்டாலும் அப்படி இருக்கும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், மான்ஸ்டர் 10K மேல போயிடுச்சுன்னு சத்தியமா மான்ஸ்டர் இல்ல அவன் எனக்கே தெரியாது பூமரேக்கு. அதாவது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது ஃபாலோவர் வந்துட்டே இருக்குது. ஆனா இதுல கொடுற என்னன்னா இல்ல என்னோட லக்கா என்னன்னு தெரியல. 10K மேல போன பிறகுதான் நடந்த சம்பவம் அதிகம். ஜவானு லியோ வாரிசு துணிவு கிளாஷ் புரியுதா? விஜயாஜித் கிளாஷ் ஜவான் அந்த நிறைய விஷயம் வாரிசு துணிவு வரும்போது உன் வாயில இருந்து தேனா வரும்டா. ஆமா அப்பெல்லாம் அவ்வளவுதான். இல்ல ரூல்ஸ் ஆகுது இதுவாது நோ ரூல்ஸ் இருந்தா ஆள் இல்ல. நான் அப்பெல்லாம் ஆள் இல்ல. இப்பதான் வந்தேன். அண்ணன் அடைச்சு வந்தபோது ட்விட்டர் வந்தேன். நான் கிங் டின்னு சொல்றேன். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் இன்னைக்கு இல்ல அந்த ஐடி இருக்கட்டும். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் சொல்ல வரும்ல, கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு 470 ட்வீட்டை சத்தியமா அவ்வளவு ட்வீட் டெலீட் பண்ணேன். அப்ப யோசிச்சு போயிடும் அவ்வளவு ட்வீட் இந்த அக்கௌண்ட்ல டெலீட் பண்ணேன். நான் டெலீட் பண்றதுக்கு படாத கஷ்டம். இல்ல 2 விஷயங்குது. ஒண்ணு வந்துட்டு காசு கொடுத்து டெலீட் பண்றது. அது பண்ணா ஃபுல் ட்வீட்டும் போயிடும். இல்ல எனக்கு ஃபுல் ட்வீட் போவேனா நானே தேடி கண்டுபிடிச்சு டெலிட் பண்ணிக்கிறேன். ஒரு வார்த்தை யோசிச்சு புரியுதா? உனக்கு தெரியும் என்னென்ன வார்த்தைன்னு. ஏதோ சத்தியமா மினிமம் நான் 3 மாசம் அதுக்கு 3 மாசம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப 3 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி இப்ப அக்கௌண்ட் கிளீன். ஒரு கெட்ட வார்த்தை இருக்காது, ஒரு இது இருக்காது, ஒரு அஜித் மாஃபிங் எதுவுமே இருக்காது, ஃபுல் கிளீன். அதனாலதான் நான் தைரியமா சொல்லுவேன், எங்க எடுத்துக்காட்டு முழிப்பானுங்க தான் எங்க இப்ப காட்டுறா பாப்போம். அதான் குட்டி புலி படத்துல சரண்யா திருவா போவாளே சரி சசிகுமார் என் பையனை வெட்டாதீங்க. ஆனா இல்ல அந்த சரணா கேரக்டர் யாரு தெரியுமா? இந்த ஹரிஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ இவங்க 2 பேரும் தலைப்பாடா வச்சுப்பாங்க. டே கைய அதான் இந்த ராயன் பத்துல இருமே சோறு திங்கிற கை கால வச்சு சும்மா இருக்க மாட்டேடா நீ. ஏன்னா நம்மளுக்கு அப்பெல்லாம் ஆனா ஒண்ணு சும்மா இருக்க மாட்டேன். தான் நிறைய பேர் அடிக்கிறானுங்க. எவன் ஒரு காலத்துல ஆமாமா இதுல ஒரு நிமிஷம் நம்ம நண்பன் அடி நிறைய பேர் அடி இதுல காஜெட் வீட் எல்லாம் போட்டிருப்பாங்க சில பேரு. ஆனா அந்த விஷயத்துல நான் அந்த மாதிரி இல்ல.
ஹீரோயினுக்கு புகழவனை தவிர காஜ் ட்வீட் போட்டாரு. எனக்கு அப்பதான்டா தெரிஞ்சு அதனாலதான் பயபலிக்கு 10,000 மேல ஃபாலோவர்ஸ் இருக்குது போல. அப்பதான் தெரிஞ்சு அதுல ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு எல்லாம் ஜென்யூன் வரானுங்க போல. போட்டோ நடிகை போட்டோ போட்டு இது சூஸ் பண்ணு. அதான் இல்ல இதுல 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 2 விஷயம். ஒண்ணு என்ன மாதிரி அதிகமா சண்டை போட்டுன்னு அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐடியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு இருக்குது. இப்ப மூடிட்டு இருக்குது. நானே சொல்லி போய் இப்ப மூடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இவனுங்க யாருன்னா திடீர்னு எங்க இல்ல மாஸ்டர் எங்க இருந்துன்னே தெரியாது. 50K வருவானுங்க ஐடியா எடுத்துக்கணும். யாராண்டி இவ்வளவு டேலண்டடா இருக்கேன் 40K 30Kன்னு வருவானுங்க. ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இல்ல யோசிச்சு பாரு. இல்ல மாஸ்டர் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா ட்வீட் போட்டே நம்மளுக்கு 25 தான் வந்திருக்கும். இவன் யாரா திடீர்னு வரானு. எனக்கு 2000 1.5 வருஷம் ஆச்சு ஐடியா. இன்னொன்னு ஒரு நிமிஷம் இதுல இல்ல ஓப்பனாவே சொல்றேன். எல்லா சைட்லயும் இப்ப ஐடி நம்பர் எல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா ஆளுக்கு எல்லாம் வித்து விட்டு போயிடுறானுங்க. எங்கெங்கயோ சின்ன சின்ன ஐடி எல்லாம் வாங்கிட்டு மாத்திக்கிறானுங்க. அதான் எப்ப ட்வீட் தான் மேட்ரு. நல்லா போட்டா ரீச் ஆகுது, அக்கௌண்ட் தெரியுது, பெரிய ஒரு நல்ல பேர் எடுக்குது. ரொம்ப கஷ்டம். நான் அதிகமா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆகணுமா நேரா கமெண்ட் செக்ஷன் போங்க. அங்கதான் ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகும். ஆனா அப்பெல்லாம் ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மி தான், ரீச்ன்றது அதிகமா இருக்கு. ஃபாலோவர்ஸ் ஆனா ஆமாமா இதுல பாஸ் இல்ல ஆனஸ்டான்னு சொல்லிட்டா. இதுல எனக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடியில இருந்து சில பேர் இருப்பாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு 5K ஐடி இருக்கும். 6K ஐடி ஏதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஐடி. இது மாதிரி அதாவது ஒரு நார்மல் அப்ப பெரிய ஐடி அதுவே பெரிய ஐடி மாதிரி அப்ப தெரியும். ஆனா நான் மனசார சொல்லணும்னா நான் மனசார ட்வீட் போட்டது அப்பதான் மாஸ்டர். இப்ப என்னால ஏதாவது யோசிச்சா போட முடியுமா? நம்ம யோசிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். சத்தியமா ரொம்ப இப்ப அதான் அந்த ரூல்ஸ் அதிகமாயிடுச்சு, கூட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடுச்சு. அப்பெல்லாம் இஷ்டத்துக்கு நினைக்கிற ட்வீட் இதுவே. நான் ஃபர்ஸ்ட் டைம் அலெக்ஸோட ஸ்பேஸுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு வாரிசு துணிவு அது அப்பதான் நினைக்கிறேன். போட்டு அடிக்கிறது. ஆமா இல்ல நான் வரேன் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா சொல்லணும்? இப்போ எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அடிக்கிறான்டா பயம் போட்டு போடுறான்னு. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா ஓப்பனிங் டே வரைக்கும் வந்துட்டு அந்த அஜித் ஃபேன்ஸ் ஸ்பேஸ் போட்டுன்னு எல்லாம் 2 பேரும் சண்டை போயிருந்தது. 2வது நாள் அஜித் ஃபேன்ஸ் ஆளை காணும். நான் விடவே இல்லை. அவனை ஓடனா மட்டும் விட்டுருவானா ஒண்ணு. ஏதோ இருக்கிற எல்லா சைட்லயும் ட்வீட் கிட்ட எல்லாம் போட்டு மரணடி அந்த டைம்ல. அதுல ஏன்னா செகண்ட் டேல இருந்து வாரிசு பெரிய பிக்க போயிடுச்சு. டைம் பாஸ்ல வேற கண்டென்ட் கொடுத்துட்டானுங்க. டைம் பாஸ்ல செகண்ட் டே வாரிசு பிக்க சொல்லி விட்டான். அசிங்கமாயிடுச்சு அவனுங்களுக்கு. அவன் அதான் அவனுங்களுக்கு சரி பயங்கரமா இல்ல ஓப்பனிங் டே அதிக ஸ்கிரீன் கொடுத்தான். இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லும் போது அஜித் ஃபேன்ஸ் வச்சிருந்தானுங்க டைம் பாஸ்ல. செகண்ட் டேல இருந்து ஆளகாணும். ஃபுல் டாமினேஷன். செகண்ட் டே தேர்ட் டே ஃபர்ஸ்ட் வீக். இதுல ஹைலைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து செகண்ட் வீக்ல டாமினேஷன். வடிவேலு 2 படத்துல காசு கொடுத்து கூட்டம் சேர்ப்போம். மாதவன் ரீமாஷன் வரான்னு தெரிஞ்சிடும். மொத்த கூட்டம் அந்த பக்கம் ஓடிடும். பாத்தியாயா மாப்பிள்ள பலாப்பழ விக்கிற மாதிரி விக்கிறாங்க. இங்க எவனையும் காணும். இல்ல இதுல பாஸ் இல்ல ரோனினா தலைன்னுவானுங்க. அங்க அந்த லிஸ்ட் எடுத்து போய் பாரு. கீழே இருப்பான் நம்மளுக்கு கீழே வாரிசு கீழே அப்படின்னது. கார்த்திக் வருமா ரஜினி ஃபேன்ஸ் கூட ஒரு வாட்டி சண்டை போட்டு வந்துருக்கீங்களா ஸ்பேஸ்ல? அவன் ஸ்பேஸ்ல போயிட்டு அவன் கமலுக்கு போயிட்டு ரஜினி கூட சிரிப்பு போட்டு அடிக்கிறானுங்க அவனை. சரி, இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை பத்தி பேசுவோம். போட்டோ வந்துச்சு, எப்படி இருந்துச்சு பாக்க? முதல்ல ஒரு நிமிஷம். இல்ல முந்தே வந்துட்டு நம்ம எங்க குரூப் எல்லாம் போட்டது எல்லாம் பார்த்ததுதான். ஆனா யாருமே அதான் இதை லீக் பண்ண கூடாதுதான் தானே. ஆனா எனக்கு அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஏன்னா மாஸ்டர் இவ்வளவு தெளிவா இருக்கானுங்கன்னா கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு என்னாச்சுன்னா நான் அந்த டேக் போட்டு மதிய வரைக்கும் பாக்குறேன், போட்டோ கையில சிக்கல. நான் நினைச்சேன் சண்டே இன்னைக்கு கண்டென்ட் கிடைக்கல போகுது, அதான் ஏதோ ஒண்ணு உருட்டுறானுங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பிளர்ரா ஒரு இமேஜ் கிடைச்சு. அதை கூட ஆப்போசிட் ஆள் தான் போட்டிருந்தேன். நம்ம ஆளுங்க யாரும் போடல. அத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன். இது லியோ 2 எல்லாரும் லியோ நினைச்சுக்கிறீ. லியோடா இது ஜில்லாவும் போக்கிரிஸ் அந்த மாதிரி இருக்குடா லுக். இல்ல இதுல நம்ம ஆள் போலீஸ் கெட்டப் எல்லா படமும் ஹிட் தான். ஹிட் பிளாக் பஸ்டர் எல்லாமே தான். ஹிட் பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் அதனால இது பரவாயில்ல. இது இல்ல நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் மாஸ்டர். என்னன்னா அதான் போக்கிரி பிளாக் பஸ்டர்
ஜில்லாத சொல்ல தெரியல, அதுவும் சூப்பர் ஹிட். பெரிய பிளாக் பஸ்டர். இதுவாதான் தளபதி சக்சஸ் ரேட் போலீஸ் கேட்டப்ல 100% போட்டிருந்தா, ஒரு மூதேவி குவாட் பண்ணி வில்லன்றான். படிச்சிருக்கா, படிக்கலையா, இல்ல அட்லீஸ்ட் கண்ணு இருக்குதா? எனக்கு அதான் சம்டைம்ஸ் இவனுங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு ஒரு வேர்டு இல்ல சொல்லணும்னு இல்ல வருது. இல்ல 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 சொல்ல அது மாட்டேன். ஏன்னு தெரியுதா? இல்ல 3 ஃபிளாப்னு சொல்ல முடியல. சரின்னு வில்லுன்னு போயிட்டான். வில்லுல மிலிட்டரியில அது வைத்தகார போய் ஏய், மிலிட்டரியில துரோகம் பண்ணனால தான்டா ஆஹ் இது பண்ணுவாங்க. படம் கதையை பார்க்காம கதையை பார்க்காம வைத்தகார பசங்க. புரிஞ்சுக்காம பாதியில வந்துட்டு ஆனா ஆனா இல்ல மிலிட்டரியிலயும் நம்மள வந்துட்டு ஃபிளாப்னு சொல்ல முடியாது. ஏன்னா துப்பாக்கி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சரக்கு இருக்கு சாரே. ம். நாங்க நாமே சரி என்ன இல்ல. கருணா ஸ்பீச் செம்மையா இருந்ததுப்பா. அவர் இல்ல இல்ல பேசின பேச்சுக்கு நான் காஷ்மீர்ல கொண்டு போய் நான் டாடியை விட்டுருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அலெக்ஸ் ஹைதராபாத் இந்த மாதிரி அவனா கண்டிப்பா பேசுவான். நேத்து ஞாபகம் இருக்கா சொன்னா ஒருத்தன் கூட இது போட்டு தான் போடுறா, ட்விட்டு போட்டு தான் போடுறா, ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் நின்னதுக்கு காரணம் எவனா சொல்லுவான்னு பாடுறான். அதே மாதிரி வந்தான் இல்ல தூக்கின்னு. இல்ல 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 எனக்கு என்னன்னா இல்ல முட்டு கொடுக்கதான் இருந்தா நாங்களும் எவ்வளவு பண்ணோம் பாத்தியான்னு சொல்றது தப்பு இல்ல. கூட வந்துட்டு அதான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இது இல்ல வேணா அவங்க பாத்துட்டாங்கன்னு சொன்னா கூட தப்பு இல்ல. அதாவது அந்த ம். பிஎம் பிஎம் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா கூட தப்பு இல்ல. நான் நடந்தனால தானே அங்க நிக்குதுன்னா ம். ஏதாவது கேட்டுருவேன். எதுனா இல்ல கருணாசலம் இது உண்மையில இல்ல வகுப்பு சோறு தான் திங்கிறியா? வகுப்பு வாரிய இதுக்கு ஒரு வக்கீல போட்டு இது மாதிரி ஒரு வாரம் எல்லாம் டிஸ்கஷன் யோ, பண்ணி பண்ணணும். வக்ஃபு வக்ஃபு ஆதவர்ஜனா பேட்டி வக்ஃபுயா கொடுத்து வகுப்பு தான் ஏன் சொன்னேன், எல்லாமே சொல்லிட்ட பிறகு அப்படிப்பட்ட வக்கீலே வகுப்பு கிடையாது. இரியா ஜூஸ் குடிச்சுன்னுக்கிறேன் கம்முனிரா நீ வேற. அப்படிப்பட்ட வக்கீலே கிடையாது. ஜூஸா? இல்ல ஆடு ஆடு திருடு போல அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டு பாரு. எல்லாம் அடி அடி அடிச்சு கடைசியில அந்த லாயரே ட்விட் போட்டாரு, தேங்க்யூ விஜய்ன்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு அடி வந்தது. இன்னைக்கு இவனுக்கு ஓப்பனா மேடை நடத்தின பேரணியா தாண்டா நின்னுச்சு, ம். வச்சதுனால தாண்டா லாரி ஓடிச்சுன்ற கதையாட்டம். நீ விடுறான் பாரு அவருடைய ஓப்பன். ஆனா அதான் நான் சொல்றானுங்க, டிஜிட்டல் மீடியா இருக்கு இப்படி காதுல ஓலா கார் ஓட்டுறீங்களே, இல்லாத காலத்துல இன்னும் என்னென்ன கார்லாம் ஓட்டிருக்கீங்கடா எப்பா. ஓலா விட கியூபர் நல்லா இருக்கும். ஏய், சரி இதெல்லாம் இல்ல. சரி இதெல்லாம் இருக்கட்டும். ஓலோ கருணாஸ் ஏதா ஊபரோட இல்ல ரேபிடோ நல்லா இருக்கும். இல்ல ராபிடோ தான் வானவில் அதிகமாக தான் போறீங்களா? ஒண்ணு இருங்க. அதான் அதுக்குதானே இது பண்ணுகிறோம். இல்ல கருணாஸுக்கு பட வாய்ப்பு எல்லாம் இல்லையா? இல்ல ஏதாவது ஒரு விஜயன் படம் வேணும்னு சொல்லிட்டு ஈச்சா ஏதாவது இந்த மாதிரி வாங்குற இறங்கிட்டானா? தெரியல. ஒரு ஓட்டு பிச்சைக்கு என்னென்ன பேச போறாங்க எனக்கு விருப்பம் அலெக்ஸ். கரெக்ட். இல்ல அந்த ஒரு ஓட்டுக்கு தான் ப்ரோ, அந்த ஒரு சீட் ஒரு அவனுக்கு சீட்டுக்கு தான் இந்த நாய் அந்த பேச்சு பேசுது. எப்பாடி ஒரு 4 விஜய் ஃபேன்ஸுக்கு 4 ஓட்டு கூட தரண்டா. கம்முனுடா, இந்த மாதிரி பேசாதடா. டென்ஷனா இருக்கு. சொல்லுவா சில பேரை பார்த்தா டிபேட் பண்ணணும் இல்ல திட்டணும்னு தோணாது, துப்பணும் போல இருக்கும். இவனை பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது, துப்பணும் போல இருக்கு. டேய் நீ ட்ரெண்ட்லயே இல்லையே, நீ என்ன வித்தியாசமான ஒரு கேரக்டரா இருக்கு. ட்ரெண்ட்லயே செட் இந்த ஆகாத. ராயன்ல இல்ல ராயன்ல சொல்லுவானே எப்படா சோறு தின்னு முடியுது. உண்மையில சொல்றேன் ப்ரோ, அதுக்குன்னு நம்ம அரசியல்ல யாரும் பெர்ஃபெக்ஷன் எடுக்க எதிர்பார்க்கல. பட் அதுக்குன்னு இவ்வளவு கீழ்த்தரமாலாம் அப்பா சாமி. இதுல இவன் அடுத்த இது பாண்டோரா உலகம். இது பாண்டோரா உலகம். யாரோ வீட்டுல உட்காந்து ஐட்டம் சாங் பாத்துன்னு சவுண்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் நேரம் ஒரு 500 ரூபா ஜியோ பண்ணி யாரும் அவன் தனியா போறான் அவட கொய்யால. அட கொய்யா என்ன இப்படி எல்லாம் யோசிக்கிற, அதுவா வருதுங்க வருங்கால ஜனாதிபதியே தெய்வமே. இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் இன்னும் நோட் பண்ணேன். ஒரு சில சூர்யா ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போட்டிருந்தாங்க. அதான் என்னன்னா படம் இதெல்லாம் தெரியும், அது மேட்டர் இல்ல தான், அது ஓட்ல இதெல்லாம் தெரியும். அரசியல் கட்சியை விட்டு சூர்யா ஒடுக்க பாக்குறாங்க, இந்த மாதிரி சில பேர் அடிக்க பாக்குறாங்க. எனக்கு விஜய் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா நாங்க யாருடா, அதாவது சொரால இருந்து அடி வாங்கிட்டு உட்காந்துக்கிறோம் அரசியல் கட்சியில இருந்து. என்ன பண்றது? ஆனா இப்பதான் பழகுது இல்ல அவனுங்களுக்கு. அலெக்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் நம்மால் மைண்ட் தாட்லாம் உங்களுக்கு வருமா? அவரு சிம்பிளா சொல்லுவாரு, நெகட்டிவிட்டியா அவாய்ட் பண்ணுங்கன்னு. உனக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இல்ல இருந்தா அந்த இதுல நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்கன்னு நம்ம கிட்ட. மின்சார கண்ணால இருந்தே அந்த பொலிட்டிக்கல் அந்த ப்ரெஷர் ஏன் ரெட் கார்ட்லாம் அந்த டைம் பேசிட்டாங்க. அப்பத்துல இருந்தே நெகட்டிவிட்டிய நீங்க இக்னோர் பண்ணிட்டு உங்களோட எய்ம் வச்சுட்டு நீங்க முன்னாடி போயிட்டே இருங்கன்னு. இவனுக்கு என்ன தெரியுமா, ஏதாவது ஒண்ணு பேசிட்டா
இவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பமே வந்து மேல ஸ்டேஜ்ல கக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நான் நிமிஷம் நான் இல்ல, அம்ப நான் ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு பார்த்தேன். ம். மெரினா பீச் வந்துட்டு திருப்பி அதான், அதாவது இந்த செட்டிலா இருக்கும்ல, ஒரு ஃபாரின் பீச் மாதிரி ஆக்க போறோம். அந்த மாதிரி ஒரு சில இந்த மேல அந்த ஒரு கூட மாதிரி இருக்கும், அதான் இந்த ஸ்டே பண்ற இடம், இது சேர்ஸ் கூட வந்துட்டு அங்க விற்கிற விற்கிற ஃபுட்ஸ் கூட லோக்கல் ஆள் யாருமே அலோவ் பண்றது இல்ல. அந்த மாதிரி ஃபுல்லா அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகணும், புரியுதா? ஒரு கோவா பீச் மாதிரி மெரினா பீச் ஆக்கிறதுக்கும் ஒரு திட்டம் இருக்குதான். அந்த திட்டத்தை யாரு கொண்டு வரணும்னு பார்த்தா உதயநிதி. தெரியாதா? உதயநிதி அதை கொண்டு வராராம். ஆள விட்றா, எல்லாமே இது மாற ஆள போகுதுதான். விடுங்கடா. அதாம அதுக்கு ஒரு பிளான் சொல்லியிருக்கானுங்க. தெரியல அது ஏன்னு தெரியல. ஆனா அந்த பிளான் பார்க்கும்போது அது கோவா பீச் மாதிரி அந்த மாதிரி ஒரு டோன்ல செட் அலெக்ஸே, பண்ணியிருந்தாங்க. தெரியல. நீயே யோசிச்சு லோக்கல் பாரு பீப்புள்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க? சென்டர் ஆஃப் இல்ல அலெக்ஸே, சென்டர் ஆஃப் சிட்டில வந்து நீ கோவா பீச் எப்படி கொண்டு வருவ? கோவா வந்து இப்ப எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், கோவாவே வந்து நம்ம சென்னை மாதிரி தான், ஓகேவா? அது வந்து ஒரு ஐலாண்டு. நீ சுத்தி இருக்கும், இங்க பாரு, சுத்தி அங்க வந்து கடல் இருக்கும். இந்த மாதிரி ஐலாண்டு தான் இந்த மாதிரி பார்ட்டி ஏரியாவா மாறும். சென்னையை வந்து நீ கோவா, சென்னை பீச்சை வந்து நீ கோவா ஆக்குறன்னா, அப்ப என்ன, நீ அங்க சரக்கு ஊத்தி தான் கொடுக்கணும் எல்லாருக்குமே, குடிச்சிட்டு வாந்தி இல்ல எடுத்து இதுல கிடப்பாங்களாம். இல்ல இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொன்னது என்னன்னா, அங்க லோக்கல் யாரும் அதான் லோக்கல் யாரும் வரக்கூடாது. எதுக்குன்னா இந்த மாதிரி அதான் டூரிஸ்ட் வர்றதுனால இது இருக்காதுன்னு அதான் அது வடச்சென்னை பத்த தொத்துற மாதிரி தொத்துறானுங்க. அதெல்லாம் தொத்தது இருக்கட்டும். தண்ணியில ஏதோ கெமிக்கல் ஆட் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தானுங்க, கொஞ்சம் அந்த ரெஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு. தெரியல, எல்லாம் ஒரு செட்டப். இன்னொன்னு இது பெய்ட் ஆக்குறாங்களாம், புரியுதா? பெய்டா? இன்னைக்கே தான். ஆமா, பெய்ட் ஆக்குற மாதிரி ஒரு பிளான் அப்பனா தான், கலைஞர் சமாதிக்கு புரியுதா? இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ப- அதாவது இல்ல இல்ல உண்மையில மெரினா பெரிய பீச்ல இருக்குது இல்லையா? தான் இந்தியால ஏசியால தான் பெரிய பீச் இது. வேர்ல்டுலேடா அதான் செகண்ட் இது லார்ஜஸ்ட் டூரிஸ்ட் பீச். தான். ஆமா, அதான் வேர்ல்டுல செகண்ட் லார்ஜஸ்ட். இத வந்துட்டு டூரிஸ்ட் எதுக்கு ஆகுறான்னு புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு கல்லா பத்தல. எங்களுக்கு டாஸ்மார்க்லயும் கல்லா ஓ, பத்தல, எதுலயும் பத்தலன்றதுனால இதையும் அதான் இதுல போடணும். பின்ன கவர்மெண்ட் எதுக்கு எடுத்து பண்றது? அதுவும் உதயநிதி பண்றானா? இவரு கையை விட்டாலே தெரியாதா? ஏய் இப்போ நான் ஒன்று எக்ஸாம்பிள் சொல்றேன் அலெக்ஸ். இப்போ 1000 ரூபா கொடுக்கும், 1000 ரூபா எல்லா வீட்டு பெண்களுக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேட்க எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆனா அதுவே 2 வருஷம் கழிச்சு தான் வந்தது. அதுவும் ஃபுல்லா கொடுத்தானுங்களா இல்ல பாதி தான் கொடுத்தானுங்க. இப்போ பீச் மெரினா பீச் ஆக்குறேன்னு உனக்கு வந்து கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு. இதெல்லாம் கேட்கா கோவா, மினி கோவா இல்ல சென்னையில. ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல ஆனா இது யோசிச்சு பாரு, வரதுக்கு 15 கலரு வருஷம் ஆமா கலர் ஆந்திரால இருந்து வராம மெரினா பீச்சுக்கு டோன் கூட. என்னடா கேட்ட? ஏடா நான் பீச்சுக்கு போறேன்டா, அதுக்கு தான் டோக்கனு. அது முதல்ல லோக்கல் பீப்புள் ஆனா ஒத்துக்க அவ்வளவு மாட்டாங்க பெருசு. அலெக்ஸ். ஆனா நீ எவ்வளவு நீ பாரு, இல்ல அங்கேயே ப்ரோ, வாழ்றவன் அவன் வாழ்வாதாரமே அதுதான். அப்புறம் அங்கதான் வந்து அவங்க வந்து பிறந்து வளர்ந்துருப்பாங்க. இல்ல மெரினா பீச்ல எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இருக்காங்க. ஆனா இல்ல, மெரினா பீச் நான் லைட் ஹவுஸ் சைடு சொல்றேன். ம். ஆனா அங்க ஒரு பார்டர் இது பண்றான் கேட்டா, ஒரு பார்டர் மாதிரி ஒரு அந்த ஓ, சைடுல. ஆனா இது ரொம்ப இது அலெக்ஸ், வேணா என்ன தெரியுமா பண்ணலாம்? பீச் வந்து இப்போ இருக்க செட்டப் அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் பார்க்கிங்லாம் பண்றோம் தெரியுமா? கார் பார்க்கிங்ல இருந்து பீச் வரையும் ஒரு ரோட் பாத்வே மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு ரோட் ஒரு பாத்வே. நிமிஷம். இல்ல இத வந்து இல்ல இத சொல்லும் போது அங்க என்ன சொன்னாங்க, பீச் சுத்தமா வச்சுக்கிறது தான் இந்த பிளானா. அதுக்கு எதுக்குடா பெய்டு? பீச் சுத்தமா வைக்கிறதுக்கும் இது ரெனோவேட் பண்ற மாதிரி இருக்கு. புதுசா இதுதான் செட் பண்ற மாதிரி எத்தனையோ பாப்போம். என்ஜிஓ பசங்கடா அலெக்ஸ். எத்தனையோ என்ஜிஓ பசங்க வந்து இந்த மாதிரி பீச் கிளீனிங்லாம் எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கானுங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாவே, ஓகேவா? நிறைய என்ஜிஓஸ் வருவானுங்க வந்து. நீ திடீர்னு பார்த்தீங்கன்னா பீச் மெரினா பீச் காலைல 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கிளீனிங் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். திடீர்னு என்ஜிஓஸ் வந்து பண்ணுவானுங்க, இந்த மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மெரினா 2 பீச் மாசத்துக்கு ஒரு இல்ல, வாட்டி 6 பீச். மாசத்துக்கு. ஆமா, இங்கெல்லாம் பண்ணுவானுங்க. இல்ல அப்படி பண்ணி இப்படி ஆகுதுனாக்கானா ஃபர்ஸ்ட் அங்க இருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து இது பண்ணோம். நெக்ஸ்ட் பீப்புளுமே அவேர்னஸா இருக்கணும், குப்பை கண்ட இடத்துல போடக்கூடாது. அதெல்லாம் மக்களுமே கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். ஸோ அது நடக்கும். இப்போ அது உடனேலாம் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. சரி, இந்த கார் ரேஸ் ஒரு இதெல்லாம் கட்டினாரு, அது என்னாச்சு? இந்த வருஷம் நடக்குதா? அந்த பேப்பர்ல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கிலோ. ஆனா அதுதான் ஆனா இல்ல, இப்போ ஒண்ணு சொன்ன பாத்தியா உண்மையில? அதாவது இந்த பீச் நடுவுல இப்ப நீ இருக்குன்னு எடுத்துப்போம். இப்ப யாரோ ஒருத்தங்க இருக்கீங்க, ஐஸ் வாட்டர் ஏதோ வாங்கிட்டேன், சும்மா ஐஸ் வாட்டரோ இல்ல ஏதாவது சிக்கன் ஏதோ வாங்கிருக்கேன்னு எடுத்துப்போம். சிக்கன் சாப்பிட்டே ஐஸ் தண்ணி குடிச்சுன்னு வரான் இவன். அந்த கார்னர் இப்ப பீச் சென்டர்ல நீங்க மெரினா பீச் சென்டர்ல இருக்கீங்கன்னா உனக்கு அங்க டஸ்ட்பின்லாம் கிடையாது.
டஸ்ட்பின் நீ போனனா ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும். ம். அந்த நடக்கிற வரைக்கும் இவனுக்கு கை வந்துட்டு நம்மன்னு இருக்கும். ஆமா. அட என்னங்க இது புரியுதா? நம்ம ஆளுங்க புத்தி அப்படி புரியுதா? ஆனா நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா பக்கத்துலலாம் டஸ்ட்பின்லாம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா பீச் சென்டர்ல எப்படி வைக்க முடியும்? இல்ல இல்ல இது ஒண்ணு இது. இது லைக் பீச் சென்டர்லாம் வேணாம். அந்த மண்ணு வந்து இந்த பீச்ல இருந்து நீ ஆரம்பிச்சு சீஷோர்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள நீ பாத்தீங்கன்னா வைக்கலாம். நீ டஸ்ட்பின்ஸ் அங்கங்க வைக்கிறதுல வந்து தப்பு இல்லை. ஏன்னா நீ வந்து இது கஷ்டப்பட தேவையில்ல. நீ நீ க்ளீன் பண்ணும்போது கஷ்டப்படுறதுக்கு பதிலா நீ டஸ்ட்பின் வச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா இந்த ஒழுக்கம் எங்க தெரியுமா வரணும்? எனக்கு தெரிஞ்சு உனக்கு சின்ன வயசுல இருந்தே கொண்டு வந்துக்கணும். போடுறதுல டஸ்ட்பின்ல போடணும். ஆமா டஸ்ட்பின்ல போடணும். அப்புறம் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். அதெல்லாம் ரொம்ப இவனுங்கெல்லாம் சும்மாடா நம்மள ஏமாத்த இதெல்லாம் சொல்லுங்கிறானுங்க. எப்படி அதெல்லாம் வரும்? இம்பாசிபிள்ரா. அதெல்லாம் நல்ல விஷயம்தான், பட் நடக்குமான்றதுதான் கொஸ்டின். ஆமா ஒரு செங்கல் எனக்கு அதுதான் என்ன டவுட் வருது. எய்ம்ஸ் என்ன கட்டி முடிச்சாங்களா? நான் இன்னைக்கு கூட போனேன், அனிதா மெடிக்கல் காலேஜ் போனேன். அப்படின்னு ஒரு இடம் இருந்தாலும் பார்த்தேன். கடல்லே இல்லையா, கூகுள் சொல்லிச்சு. ஸோ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். கூகுளில் சர்ச் பண்ணேன். இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அனிதாவுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறேன்னாரு நம்ம ஆளு. சரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், நானும் பார்த்தேன். எங்கடா அதான் அடிச்சிட்டாங்களே கார்பரேஷன் கக்கூசு. அதில் அடித்தானுங்க பேர் 300 ரூபா எல்லாத்துக்கும் போட்டு. சரி கலைஞர் பேரை கட்டடத்துக்கு வைக்கிறதுக்கே பேர் கரெக்டா இருக்கு. அனிதா பேர்லாம் கேக்குறீங்களே. வாங்க ஆர்டிபி. இல்ல எனக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஒரு 2-3 நாளாவே மண்டைக்குள்ள ஓடுது. ஆனா இது எங்கேயுமே இந்த கேள்வி வந்து நம்ம யாராவது இந்த மாதிரி அரசியல் பேசுறவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். ஆனா எங்க கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அலெக்ஸ் இல்லாட்டினா மற்ற பேசுறவங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க இந்த ரொம்ப சென்சிட்டிவா இருந்தது, இல்ல இதை பத்தி பேச வேண்டாம்னா நம்ம பேச வேண்டாம். பட் கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நான் நிறைய ஸ்பேசஸ்ல அப்சர்வ் பண்றது என்னன்னா, பாஸ்ட பத்தி நிறைய பேசுறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷன் எப்படி வந்தது, நம்ம அப்படி வந்தோம், நமக்கு அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ்ட பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்னைக்கு டேட்ல அது எவ்வளவு ரெலவெண்டான டிஸ்கஷன், இல்ல அது உண்மையிலேயே இவ்வளவு டெப்தா போய் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் தானா? சில விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்கு, அதை பேசலாம். பட் நம்ம அதை ஓவர் டூ பண்றோமா? இதனால என்ன, இதனால நம்மளை நாமளே பின்னோக்கி இழுத்துட்டு போறோமா? அந்த நிறைய நிறைய விஷயங்கள் இந்த இந்த இதை வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்மளை பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட வெறும் கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா எனக்குமே பதில் தெரியல. பட் இது வந்து பேசுறது எந்த மாதிரி விஷயத்தையும் சொன்னீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னா ஐடியாலஜின்னு சொல்றது நீங்க சரி சூப்பர். இன்னொரு விஷயம் ஆர்டிபி என்ன தெரியுங்களா? இப்போ வந்து இவனுங்க வந்து அதிமுக கிட்ட அரசியல் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப பேச மாட்டானுங்க. எப்படி பேசுவானுங்கன்னா, நீ வந்து 1970 2000 இந்த மாதிரி ஊழல் பண்ணுதான். அதை இயர் பேஸ்ல தான் பேசுவானுங்க. இந்த இயர்ல நீயும் ஊழல் பண்ணியிருக்க,